இந்த எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசும்ல நாம பார்க்க போகிறது அஜயண்டே ரெண்டாம் மோசனம் டொவினோ தாமஸோட 50வது படம். ஸோ இதோடைய கதை மூன்று ஜென்ரேஷனில் மூன்று நபர்கள் அவங்க எப்படி ஒரு விஷயத்த ஒரு ட்ரெஷரை என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதை. ஒரு ஒரு ஜென்ரேஷன்லையும் டொவினோ தாமஸே அந்த ரோலை ப்ளே பண்ணியிருக்கா. அப்படி டொவினோ தாமஸ் இல்லாமல் படத்தில் வந்து கீர்த்தி ஷெட்டி இருக்காங்க, ரோஹிணி இருக்காங்க, பசில் ஜோசப் இருக்காரு. இந்த மாதிரி நிறைய பாப்புலர் ஃபேஸஸ் சில இருக்காங்க. கேமியோல வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க, அஜு வர்கீஸ் நடிச்சிருக்காரு, மோகன்லால் இருக்காரு. மோகன்லால் வந்து படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வாய்ஸ் ஓவர் எண்டிங்லையும் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுப்பா. அப்படி இதெல்லாம் ஸ்பாய்லர்னு சொன்னீங்கன்னா ஸ்பாய்லருக்கே அடுக்காது. ஸோ இதுதான் படத்தோடைய ஸ்பாய்லர் இல்லாத ஒன்லைன். மூன்று ஜென்ரேஷன்லையும் டொவினோ தாமஸ் அவர் எந்த ஒரு விஷயத்துக்காக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது தான். ஸோ பெர்ஃபார்மன்ஸஸ் அஃப்கோர்ஸ் டொவினோ வந்து 3 வெவ்வேறு ஷேட்ஸில் நடிச்சிருக்காரு. ஒரு வாரியர், ஒரு திருடன், அப்புறம் அந்த திருட்டு பழியிலேருந்து எப்படியாவது வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இளைஞன். டொவினோ அந்த 3 ரோல்லையுமே சூப்பராக பண்ணியிருந்தார். சில இடங்களில் வந்து அவர் அந்த அவமானப்படுத்துகிற அந்த கூனி குறுகி இருக்கிற இடங்கள், அவர் வந்து ஒவ்வொரு தடவையும் டிஸ்கிரிமினேட் பண்ணப்படுற விஷயம், ஜாதியை சொல்லி அவரை வந்து தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக அவரை ஒதுக்குற விஷயங்கள்லாம் நடக்கும். சில பேர் வந்து கிண்டல் பண்ணுவாங்க, அதை கண்டுக்காமல் போகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும். குறிப்பாக அந்த அஜயன்ற கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அடுத்த பெர்ஃபார்மன்ஸில் பார்த்தோம்னா கிருத்தி ஷெட்டி. அவங்களுக்கு வந்து சின்ன ரோல் தான், பட் மற்றவங்கள கம்பேர் பண்ணும்போது டொவினோவுக்கு அடுத்தபடியாக கிருத்தி ஷெட்டிக்கு தான் கொஞ்சம் பெரிய ரோல். அந்த ரோல் அவங்க வந்து ஒரு லவ் இன்ட்ரெஸ்ட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அது இல்லாமல் பசில் ஜோசப் வந்து அவருடைய ஃப்ரெண்டாக வருவார், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். சில காமிக் டைலாக்ஸ் அதெல்லாம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்தில். ப்ளஸ் வந்து ரைட்டிங் சில இடங்களில் பொலிட்டிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க. நம்மளால் உள்ளே போக முடியாத ஒரு கோயிலுக்கு அந்த கோயிலில் இருக்கிற பிரசாதம் எந்த அளவுக்கு அது ஒர்த்தானதுன்னு யோசிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிற வசனமாகட்டும், இந்த மாதிரி கோயிலுக்கும் அன்டச்சபிலிட்டிக்கும் நடக்கிற சில விஷயங்களை வந்து படத்தில் ஸ்ட்ராங்காகவே கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா கடந்த சில வருடங்களாக வந்து ப்ரொக்ரெசிவாக ஃபிலிம் மேக்கர்ஸ் எழுதணும் அப்படிங்கிறதுல ரொம்ப காஷியஸாக இருக்காங்க. பிற்போக்குத்தனமாகவோ ரொம்ப மோசமாகவோ பெண்களை கேவலமாக சித்தரிச்சோ எழுதிடக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்பவே காஷியஸாக இருந்துட்டு சில விஷயங்கள் பண்ணுறாங்க. இந்தியன் டூ மாதிரியான விதிவிலக்குகள் உண்டு, மற்றபடி எல்லா படங்களையுமே இதெல்லாம் காஷியஸாக எடுத்துக்கிட்டு நல்லாவே ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ரைட்டிங்காக பொலிட்டிக்கலி எவ்வளோ சவுண்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இதில் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங்கில் வந்து நீ சொன்ன விஷயங்கள் மாதிரி அந்த டிஸ்கிரிமினேஷன், அதாவது இந்த மாதிரி ஒரு ஜானரில் அந்த டிஸ்கிரிமினேஷனை வச்சு அவங்க ப்ளே பண்ணியிருந்த நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது. அதை வச்சு அன்டச்சபிலிட்டியை பேசுறது, பிறப்பால் நீ இந்த குடும்பத்தை சேர்ந்தவன், அந்த ரத்தம் உனக்கு அப்படியே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருத்தனை வந்து மட்டம் தட்டுறது, அவனை வந்து ஒதுக்கி வைக்கிறது, அவன் அந்த வீடே வந்து ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும். ஸோ அப்படி தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறத விஷயங்கள்லாம் கேள்விக்குள்ளாக்கி இருந்ததும் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய அந்த சேசிங் சீன்ஸ், அந்த காட்டுக்குள்ள ஓடுறது, டார்ச் லைட்டை மட்டுமே அந்த லைட்டா யூஸ் பண்ணி, நம்ம இந்த ஜல்லிக்கட்டு லாங் அந்த படத்துல வந்து ஒரு எரும மாட ஊரே துரத்தும், அதுல இருந்த ஒரு சேசிங் ஃப்ரீக்வன்சி வந்து இதுலயுமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே 2-3 இடத்துல வர்ற அந்த காட்டுக்குள்ள போய் சேஸ் பண்றது அப்படிங்கிறத நல்லாவே ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்தது திபுவுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர். எனக்கு மட்டும் ஒன் சைடா காது வலிக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனை. மற்றபடி பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தை நல்லாவே அப்லிஃப்ட் பண்ணுது. அதே மாதிரி சின்ன வயசுல வர்ற ஒரு பாடலாகட்டும், ரொமான்டிக்ஸ் இவங்க 2 பேத்துக்கான அந்த கெமிஸ்ட்ரிக்காக கம்போஸ் செய்யப்பட்ட பாடலாகட்டும், ரெண்டுமே பாடல்களாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படம் சொல்லப்பட்ட விதம் நான் லீனியராக ட்ரை பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு தான் சொல்லணும். ஆரம்பிக்கும் போது ஒவ்வொரு போர்ஷனையும் இன்ட்ரோ பண்ணிட்டு அதுக்கப்புறமான கதையில வந்து அந்த நான் லீனியர் பேட்டர்ன் ஓரளவுக்கு கதையை என்கேஜ் பண்றதுக்கு உதவி இருக்கு. டவுன் சைடு எனக்கு வந்து இந்த படம் நிறைய இடங்கள்ல கனெக்ட் ஆகலை. இது ஒரு 3 கேரக்டர் மூவி அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சில சீன்ஸ் வந்து சுத்தமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை ஒரு சுவாரஸ்யமான ஒரு எலமெண்ட்டாகவே இல்லை. இன்ஃபேக்ட் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் அந்த ஒரு ட்ரெஷர், அந்த ட்ரெஷரை எப்படி போய் எடுக்கிறாங்க அப்படின்னு காட்டப்பட்டதெல்லாம் வந்து ஒரு 1960s மெக்கனஸ் கோல்டு காலத்தில் இருந்ததை விட இப்போ கிரியேட்டிவிட்டி ஒரு 50-60 வருஷம் சினிமாவில் முன்னாடி வந்திருக்கோம். இன்னுமுமே வந்து கிரியேட்டிவிட்டி மட்டும் பாலடைஞ்ச பங்களா மாதிரியே இருந்தால் எப்படிங்கிற மாதிரி தான். அங்கே போய் கல்லை வச்சிங்கன்னா இப்படி 2 பக்கம் தீ வரும், அப்படி இங்கிட்டு இருந்து ஒரு இரும்பு வரும்ன்ட்டு வரும். சீரியஸ்லி அதெல்லாம் கொஞ்சம் கிரியேட்டிவாக யோசிச்சிருக்கலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் வச்ச புதிர்ப்பா, அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற சால்ஜாப்லாம் தாண்டி அது சுத்தமாக செட் ஆகலாம். இவங்கெல்லாம் பத்தாம ஹரிஷ் உத்தமன் அவர் வந்து ஆன்டகனிஸ்டாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டெரராக ஏதாவது பண்ணுவாருன்னு பார்த்தா அஜயன் ஐ நோ யூ வில் டூ இட் மை பாய் அப்படிங்கிறத எல்லா சீன்லையும் சொல்றாரு. அதாவது நமக்கு ஒரு படத்தை ஒரு 1/4 மணி நேரம் காட்டிட்டு இதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே அப்படிங்கிற மாதிரி ஹரிஷ் உத்தமன் சொல்றப்போ, உனக்கு ஏற்கனவே தெரியும்னா அப்புறம் எதுக்கே திரும்ப திரும்ப இதையே போட்டு காட்டுற அப்படிங்கிற
அந்த பிரச்சனைகள் படம் முழுக்கவே இருக்கு. ஏன்னா ஒரு சீக்வன்ஸ்க்கு அந்த மாதிரி பண்ணலாம், 4-5 சீக்வன்ஸுக்கு மலையெல்லாம் தாவி கிணத்துக்குள்ள போய் குதிச்சு வெளியே வந்து ரத்த காவலா எடுத்து வந்ததுக்கு அப்புறம் ஓ வந்துட்டியா இது எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னா பார்த்து பாருங்க சார். நான் அதாவது கதை வந்து திருட்டுத்தனம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம காசையும் திருடிட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீல் அங்கங்க வந்துருக்கு. இது இல்லாம நிறைய இடத்துல வந்து இந்த பேரலல்ஸ் கொண்டு வர ட்ரை பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க தாத்தாவுக்கு நடந்தது இவருக்கு எப்படி நடக்குது அப்படிங்கிறது அது அவ்வளவுக்கா இம்பாக்டா இல்லை. லவ் போர்ஷன் ரொம்ப ரொம்ப வீக்கா இருந்தது. அது எனக்கு ஒரு பெரிய குறையா பட்டுச்சு. அதனாலேயே நமக்கு அந்த ஃபீல் வந்து நமக்கு கனெக்ட் ஆகல. வெடிட்டா சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே எக்ஸ்பெக்டட் சினிமா. கிட்டத்தட்ட எல்லா சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 3Dல படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டிங் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. ஸ்டில் ஸ்டோரியாக இன்னுமே சாலிடாக யோசிச்சிருந்துருக்கலாமோ அப்படிங்கிற ஃபீல். இது ஒரு டிசாஸ்டர், உட்காரவே முடியாத அளவுக்கான ஒரு படம்லாம் கிடையாது. ஆனால் லோயர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கேஷுவலாக போய் பார்த்தீங்க அப்படின்னா சரி வெல் இந்த வீக்கெண்டுக்கு இந்த படம் தான் இருக்குது அப்படின்னு ஜாலியாக பார்த்துட்டு வரலாம். மற்றபடி இது இந்த படத்தில் இது இருக்கும் அது இருக்கும் பூனை இருக்கும் யானை இருக்கும்லாம் பண்ணிங்கன்னா இருக்காது.